Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then USD CAD, USD JB, BTC, USD. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்ஸ்லாம் இருக்குது. நிறைய என்ட்ரிஸ்லேயும் இருக்குது. கோல்டில் நியர்லி என்ட்ரி வந்துடும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்கிறேன். ஓகேங்களா? தென் அதே மாதிரி நம்மளோட கோர்ஸஸோட ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி நான் லான்ச் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலை 10 o'clock லான்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். ஸோ டெலிகிராம் போய் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் போய் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து சண்டே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ப்ரைஸஸ் வந்து ₹1000 நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் 20 பீப்பிள் ஒன்லி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வர 20 பேருக்கு ₹1000. அது இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே, அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்லாட்ஸ்லேயே புக் ஆயிரும். ஓகேங்களா? ஐ திங்க் ஒரு 5 to 6க்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 5 to 6க்குள்ளே தான் இருக்கும் ஸ்லாட்ஸு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் 20 மெம்பர்ஸ்க்கு அவ்வளோதான் இருக்கும் இடம். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். 1500, அதுக்கப்புறம் 2000, அதுக்கப்புறம் 2500. அந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ரேஞ்சு ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டைம் டிலே ஆக ஆக உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப 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 வேல்யூபிளான கோர்ஸு. நான் ஏன் ₹1000 கொண்டு வந்தேன் அப்புடின்னா, நிறைய பேர் வோட் பண்ணது ₹1000 தான் வோட் பண்ணீங்க. ஸோ அதனால் நான் டீம்கிட்ட பேசி செஞ்சு அவங்க ஆக்சுவலாக 5000 வரைக்கும் வைப்போம்னு தான் சொன்னாங்க. பட் இல்லை வேணாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப நாளாக கெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, யூடியூப் சேனல் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட்டிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் தான் பேசி வச்சேன். ஓகேங்களா? நான் தான் பேசி ₹1000 கொண்டு வந்தேன். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்புட்ன்னா, கமாண்ட்ல ஸ்டாக் மார்க்கெட் டைப் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு. அங்க வந்து என்னோட பெர்சனல் ஐடிக்கு வந்து நீங்க வாங்கிக்கோங்க. டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க பேசலாம். உங்கள்ட்ட என்ன கான்டாக்ட் இருக்கோ, இல்ல வெரிஃபைடு என்னோடது இருந்துச்சு அப்புட்ன்னா பேசிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க என்னன்னு. ஸோ கோல்ட பொறுத்தளவு 1% கிட்டக்க ஃபால் ஆச்சு இப்ப மத்தியானத்துலருந்து. ஸோ எக்ஸ்பெக்டபிள் தான். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் வச்சிருந்தோம். என்னன்னா, நான் நேத்தே நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த லெவல் நேத்து 5 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அரவுண்ட் இந்த லெவல். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணேன். நான் நேத்தே சொன்ன மொத்தல இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இதுக்கு மேல போயிட்டு தான் மார்க்கெட் கீழ வரும் அப்புட்ன்னு சொன்னேன். ஸோ அதே மாரி மார்க்கெட் மேல போயிட்டு நல்லா லிக்விடிட்டி ஃபுல்லாவே ஹண்ட் பண்ணிடுச்சு. இங்க வரையும் ஃபெரலி கேப் இருக்கு. அது வரைக்கும் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு மார்க்கெட் பொறுமையா கீழ வந்துட்டு இருக்கு. இது கீழ சேஞ்ச் ஆஃப் கேட்டர் குடுத்தோனே என்ட்ரி எடுப்போம்ன்னு சொன்னேன். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேட்டர் இங்கே குடுத்துருக்கு. குடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலா இங்கேயே குடுத்துருச்சு. இந்த கேண்டில்லே குடுத்துருச்சு. ரீட்ரேஸ்மென்ட் இங்க வரைக்கும் பார்த்தவங்க என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, இந்த லெவலுக்கு இருக்கு. இங்க வருமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, அது அந்த மாரி தான் இருக்கு. வந்துச்சு அப்புட்ன்னா, உங்களுக்கு நல்ல விஷயம். கோல்டுல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்ல அப்புட்ன்னா, நம்ம பைக்கான என்ட்ரி வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. நம்ம கிட்டக்க பைக்கான என்ட்ரி ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு. இன்னைக்கு நைட்டு வரும். இல்லன்னா நாளைக்கு வரும். ஓகேங்களா? மார்க்கெட் மேல ஏன்னா நல்ல ஒரு லெவல்ல தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த லெவல் ட்ரெண்ட் ரிவர்சல் ஜோன் வரணும். இங்க வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வரணும். இங்க ட்ரெண்ட் ரிவர்சல் வந்த மாரி இங்கேயும் ட்ரெண்ட் ரிவர்சல் வரணும். ஏன் வரணும்னு சொல்றேன் அப்புட்ன்னா, இந்த ஹைலேருந்து இந்த லோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன் அப்புட்ன்ற மாரி. ஓகேங்களா? ஸோ 161ல எப்பயுமே திரும்பும். அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லா கன்சல்டேஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பிரேக் பண்ணியிருக்கு. மத்தியானம் ஒரு 1:15க்கு பிரேக் பண்ண வேகமா கீழ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா 361ல மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கணும். அது எப்பவுமே நடக்கும். ஓகேங்களா? நடந்துட்டு 42423 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேணா அதோட ஹிஸ்டாரிக்கலா அனலைஸ் பண்ணி பார்த்தாலும், உங்களுக்கு அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இங்கக்குள்ளக்க பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆகி இந்த ரீட்ரேஸ்மென்ட் வச்சு பார்த்தாலும், உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ் தான் இருக்கு. இந்த ஹைலேருந்து ப்ரீவியஸ் ஸ்வீப் பண்ணிட்டு இந்த லோ போயிருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் நீங்க அடிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து 400 இங்க டேப் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ட்ரெண்ட் லைன்ல போயிட்டு, உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபால் குடுத்துச்சு. ஃபால் குடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் வரணும். ஓகேங்களா? என்னோட லெவல் இந்த லெவல் தான். ஸோ இங்க இங்க வந்துட்டு ப்ராப்பரா மேல போச்சுனா கரெக்ட்டா இருக்கும். இதுவும் டிமாண்ட் ஜோன் தான். இங்க நல்லா பாருங்க. எத்தன வாட்டி இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? இதுவும் நம்ம கேரக்டர் தான். இதுவும் நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் தான். இதுவும் இந்த பெரிய ஃபால் தென் லோ இதுவும் கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ பட் மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் இல்ல ஓரளவு சின்ன ப்ராஃபிட்ட தான் எக்ஸிட் பண்ணுவீங்க. இப்ப வர்றதும் இதுவும் நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? வேகமா போயிருக்கு. ப்ரீவியஸ் இதுவரைக்குமே நல்லா ஸ்ட்ராங்கா இதுவரைக்கும் க்ளோஸ் பண்ணல. பட் இது ப்ரீவியஸ் ஹை தான் இருக்கு. இதுவரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருச்சு. க்ளோஸ் வச்சு உங்களுக்கு 38க்கும் 50க்கும் நடுவுல வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லோலேருந்து ஹை போட்டோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு இந்த லைன் இருக்குல்ல, இந்த ப்ரீவியஸ் ஹை அந்த ஹைய வேகமா பிரேக் பண்ணிடுச்சு அப்புட்ன்னா, கோல்டு வந்து ஆல் டைம் ஹை உடனே போயிரும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. அப்படி இல்ல அப்புட்ன்னா, இன்னுக்குள்ளயே லைட்டா கீழ வருது அப்புட்ன்னா, இங்க வரைக்கும் 38க்கும் 50க்கும் வந்துட்டு, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் பார்த்தீங்களா? அதாவது இங்கேருந்து வந்துட்டு 38, 58க்கு வந்துட்டு, இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு, அங்க ஒரு 50% 50-61 ஃபிப்ல போயிட்டு மேல போகும். ஓகேங்களா? இது உங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? ஒண்ணும் புரியல அப்புட்ன்னா,
நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் கோல்டுன்னு சொல்லி போட்டு பாருங்க. ஓகேங்களா? ஸோ, அதில அடிஷனல் கன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அங்க செக் பண்ணி பாருங்க. இன் கோல்டுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, கோல்டுல இன்ட்ராடே பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, என்னைய பொறுத்தளவு இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அதிகமா தான் இருக்கும் எப்பயுமே. நார்மல் டெக்னிக்கல் வச்சு பார்க்கறதுல ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும்னா, நம்ம கேரக்டர் கம்பேரிட்டிவ்லி காட்டிலும் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ, பாருங்க ஒரு $7 ஸ்டாப் லாஸ் வருது 0.01க்கு. ஸோ, டிபி இவ்வளோ போதும் இப்போதைக்கு. ஃபார் இன்ட்ராடே பண்றீங்களா? ஸோ, அதனால உங்களுக்கு இது போதுமான அளவு தான். ஸோ, 1:5 15 மினிட்ஸ்ல. ஸோ, நல்ல ரிஸ்க் ரேஷியோஸ் கிடைக்கும். தென் பிடிசி பொறுத்தளவு ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேத்து இந்த லெவலுக்கு கீழ ஓரளவு போட்டோம் மார்க்கெட். இந்த லெவலுக்கு கீழ என்ட்ரி எடுத்தா நல்லது தான். ஸோ, இது கீழ போச்சுன்னா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அப்படின்ற மாரி சொன்னேன். இந்த லெவலுக்கு கீழ போகும்போதுல. ஸோ, அக்ரெசிவா ட்ரேட் எடுத்திருக்கீங்க. எடுத்தவங்க அடுத்த ரீட்ரேஸ்மென்ட் எடுத்திருப்பீங்க. ஸோ, அடுத்த கேண்டிலே வேகமா கீழ வந்து அகைன் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்துருச்சு. ப்ரீவியஸ் இந்த லோ பிரேக் பண்ணிருச்சு. ஸோ, அந்த லோ பிரேக் பண்ண உடனே நீங்க உங்களோட எஸ்எல்ல பிரேக் ஈவன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. இல்லன்னா ஒரு சின்ன ஒரு லாஸ்ல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. இல்லன்னா அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்ல அடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ, அது இல்லாம இங்கனக்குள்ளக்க இந்த மாரி ஒரு கன்சல்டேஷன் ஆகக்கூடாது. நீங்க எடுத்த என்ட்ரினா உடனே கீழ வரணும். இந்த மாரி கன்சல்டேஷன் ஆனாலே ரைட் ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ, உடனே நம்ம பிரேக் பண்ணிறணும். நம்மளோட என்ட்ரி வந்து பிரேக் பண்ணிறணும். ஸோ, அதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ, இது கூட கன்ஃபர்மேஷன் வேணுமா? உங்களோட என்ட்ரி வந்து எடுத்த உடனே எப்படி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா என்ட்ரியா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட்ல ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் இந்த கம்மிங் வீக் வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ, அது எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ, இப்போ இந்த ஹை டூ இந்த லோ ஃபிப் போட்டோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு இதோட கேட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 78க்கும் 100க்கும் ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போயிட்டு வரும்ன்னு. ஃபேர் வேல்யூ கேப் இங்க வரைக்குமே இருக்கு. ஸோ, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா பாருங்க அங்க டேப் ஆயிட்டு உடனே கீழ வருது. ஸோ, இதுதான். இங்க இந்த கேண்டில் இந்த லோக்கு கீழ ஒரு கேண்டில் இந்த கேண்டில் இப்ப 26 செகண்ட் இருக்கு. இது க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, நம்மளோட என்ட்ரீஸ வந்து பிரேக் ஈவன் பண்ணிறணும். இல்லன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருப்போம் அப்புட்ன்னா, பாதி ஸ்டாப் லாஸ கொண்டு வரணும். ஓகேங்களா? இங்க ஸ்டாப் லாஸ் ஒரு $10 வச்சிருந்தோம் அப்புட்ன்னா, இந்த லெவல பிரேக் பண்ண உடனே ஒரு $5 ஸ்டாப் லாஸ் ஆக்கிரணும். ஓகேங்களா? ஸோ, அப்படிதான் பண்ணணும். அதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங்க பொறுத்தளவு ஒரு லைக் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் என்னைய பொறுத்தளவு அது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஒன் கைண்ட் ஆஃப். ஸோ, இது கீழ பிரேக் ஆயிருக்கு. இங்க வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நீங்க ஸ்கேல்பிங் பண்ண போறீங்க அப்புட்ன்னா ட்ரை பண்ணுங்க. ஸ்விங்குக்கு இந்த இடத்துக்கு வேணாம். ஓகேங்களா? பெருசா வேணாம். பட் பண்ணலாம். வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க. நான் வாட்ச் பண்றேன் ப்ரோ பண்றவங்க கண்டிப்பா ஸ்விங் பண்ணலாம். ஸோ, பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. இப்ப நம்ம என்ட்ரி வந்து ஒண்ணு பிரேக் ஈவன் பண்ணணும். இல்ல பாதி ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ, அதான் என்னைய பொறுத்தளவு நல்ல ஒரு என்ட்ரி. இப்ப கூட பாருங்களேன், நான் கோல்டு வந்து கன்னா பின்னா ஏறிட்டு இருக்கு. ஸோ, ப்ரீவியஸ் ஹைய கரெக்ட்டா பிரேக் வச்சிருச்சு. பிரேக் வச்ச உடனே இந்த கேண்டில் ரீட்ரேஸ்மென்ட் வந்து 23க்கும் 38க்கும் நடுவுல வரணும். பட் இது வந்து நான் இக்னோர் பண்ணிருவேன். ஓகேங்களா? கண்டிப்பா இக்னோர் பண்ணிருவேன். இது மேல போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இக்னோர் பண்ணிருவேன். ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, என்னோட லெவல் இந்த இருக்கு. என்னோட கேரக்டர் அனாலிசிஸ் வந்து இங்க வரைக்கும் வரும் அப்படின்ற மாரி சொல்லுது. நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ, யுஎஸ்டி கேட பொறுத்தளவு நான் எஸ்டர்டே சொன்ன மாரி தான் கீழ தான் வரும் அப்படின்ற மாரி சொன்னேன். பட் மார்க்கெட் கீழ தான் வந்துகிட்டே இருக்கு. உடனே வரும். இந்த லெவலுக்கு கீழ பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரீஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இங்கேருந்து 10 ரூசல் ஆகும் என்னைய பொறுத்தளவு. ஸோ, பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ன ஆகுது அப்படின்ற மாரி. நான் 10 ரூசல் ஆகும்போது சொல்றேன் உங்களுக்கு. தென் யுஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்தளவு நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரி கிட்டக்க வந்துருச்சு இன்னைக்கு. கரெக்ட்டா என்ட்ரி கிட்டக்க வந்துருச்சு. அங்கருந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் குடுத்து கீழ வர ஆரம்பிக்குது. ஸோ, பார்க்கலாமே நம்ம ஸ்விங் தான் ஹோல்ட் பண்றோம். ஆ இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடேனா உடனே இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்த உடனே என்ட்ரி எடுக்கணும். நம்ம ஸ்விங் ஹோல்ட் பண்றனால வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகேங்களா? இங்க வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இங்க வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போகலாம். இங்க வந்துட்டு ஒரு 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் கீழ வந்துட்டு அப்புறம் மேல போயிட்டு கூட கீழ வரலாம். ஓகேங்களா? ஸோ, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தென் இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2 பொறுத்தளவு இண்டெக்ஸ் நம்பர் 1 வெயிட்டிங், இண்டெக்ஸ் நம்பர் 2 வெயிட்டிங். இன்னைக்கு கடைசி பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல ஒரு பெரிய ஒரு ஃபால் ஆயிடுச்சு. கடைசி 15 மினிட்ஸ்ல. ஸோ, எத்தன பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ, கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருக்கு. லைக் நம்மளோட கேரக்டர் வரவே இல்ல. ஒரு 1 மந்த்தாவே நம்மளோட கேரக்டர் வந்து வரவே இல்ல. பைக்கானது வரல, செல்லுக்கானது வரல. ஸோ, அதனால வெயிட் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ, அப்ப என்ன அர்த்தம் அப்புட்ன்னா, பையும் கிடையாது, செல்லும் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு மேனிபுலேஷன் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, மேனிபுலேட் பண்றாங்க. பை போற மாரி போயிட்டு, செல் போற மாரி வந்துட்டு மேனிபுலேட் பண்றாங்க மக்கள. ஸோ, நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல திங்க் பண்றதுனால, நம்ம இன்ஸ்டிடியூஷன் லெவல் ஆஃப் அனலைஸ் நம்ம பண்றதுனால, நம்மளுக்கு அந்த மாரி ஒரு மேனிபுலேஷன் வரல. ஓகேங்களா? ஸோ, யுஎஸ் ஆயில பொறுத்தளவு ஆக்சுவலா யுஎஸ் ஆயில் எத்தன பேர் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ கமெண்ட்ல யுஎஸ் ஆயில் எத்தன பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்தாப்புல யுஎஸ் ஆயில் அனலைஸ் பண்றேன். ஏன்னா யாருமே பெருசா பண்ணாத மாரி தான் தெரியுது. ஸோ, பண்ணுங்க. நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ, இதுவரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணுங்க. ஸோ, ஓகேங்களா? கேரக்டர் அனாலிசிஸ் கோர்ஸ்ல எத்தன பேர் வரீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்றீங்கன்னு. ஸோ, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான். டேக் கேர்.